மேலும் ஒரு முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக கூட்டணியில் அன்புமணி அவர்கள் இணைந்து நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் இதற்கு பதில் அளித்திருக்கிறார். ஒரு நபர் ஒரு கட்சியோடு பேசி கூட்டணி அமைத்துள்ளார் என அவர் கூறியிருக்கும் நிலையில் அதிமுக பாமக கூட்டணி என இபிஎஸ் அன்புமணி அறிவித்தது குறித்து தற்பொழுது அவர் பதில் அளித்திருக்கிறார். அன்புமணி கூட்டணி ஒப்பந்தம் போட்டாரா, கையெழுத்து போட்டாரா என்பது எனக்கு தெரியாது எனவும் அவர் கூறியிருக்கிறார். நான் ஆரம்பித்த பாமக என்ற கட்சியை உரிமை கொண்டாட யாருக்கும் தகுதி இல்லை எனவும் அவர் சாடியிருக்கிறார். அதிமுக பாமக கூட்டணி என இபிஎஸ் மற்றும் அன்புமணி நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் அதற்கு பதிலளித்திருக்கிறார். அன்புமணி கையெழுத்து போட்டாரா, கூட்டணி ஒப்பந்தம் போட்டாரா, இதை பற்றி எனக்கு தெரியாது எனவும் ஒரு நபர் ஒரு கட்சியோடு பேசி கூட்டணி அமைத்துள்ளார் எனவும் விமர்சனம் செய்துள்ளார். இதை தவிர இவர்களுக்கு கூட்டணி போட எந்த தகுதியும் இல்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். அதிமுக பாமக கூட்டணி என இபிஎஸ் மற்றும் அன்புமணி நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் இதற்கு பதில் அளித்திருக்கிறார். அதாவது இந்திய அளவில் அங்கீகாரம் பெறுவரும் நிலையில் பாமக கட்சியை தான் வளர்த்திருப்பதாகவும் அன்புமணி எனக்கு வேட்டு வைப்பார் என்று முன்பே எனக்கு தெரியவில்லை என்றும் இந்த கூட்டணி விவகாரம் செல்லாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதை தவிர ஒரு நபர் ஒரு கட்சியோடு பேசி கூட்டணி அமைத்துள்ளார் என்று கூறிய அவர் அன்புமணி கையெழுத்து போட்டாரா இல்ல கூட்டணி வைத்தாரா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது என்றும் கூறியிருக்கிறார். அதிமுக பாமக கூட்டணி என இபிஎஸ் மற்றும் அன்புமணி நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் அதற்கு பதிலளித்திருக்கிறார். நான் வளர்த்த இந்த பாமக கட்சியில் கூட்டணி போட யாருக்கும் தகுதி இல்லை என்றும் அன்புமணி எனக்கு வேட்டு வைப்பார் என்று முன்பே எனக்கு தெரியவில்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். அன்புமணி செய்த தில்லுமுள்ளு காரணமாக பாமகவிலிருந்து அவரை நான் நீக்கினேன் என்றும் இந்த கூட்டணி செல்லாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் அன்புமணி கூட்டணி ஒப்பந்தம் போட்டாரா அல்ல கையெழுத்து போட்டாரா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு நபர் ஒரு கட்சியோடு பேசி கூட்டணி அமைத்துள்ளார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக பாமக கூட்டணி என்று இபிஎஸ் மற்றும் அன்புமணி அவர்கள் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பதில் அளித்திருக்கிறார். நான் வளர்த்த இந்த பாமக கட்சியை உரிமை கொண்டாடுவதற்கு யாருக்கும் தகுதி இல்லை எனவும் அன்புமணி எனக்கு வேட்டு வைப்பார் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது என்றும் அன்புமணி செய்த தில்லுமுள்ளு காரணமாகவே அவரை நான் கட்சியிலிருந்து நீக்கினேன் எனவும் என்னிடம் இருந்த கட்சியை பறிப்பதற்கு சதி திட்டம் தீட்டி சூழ்ச்சியோடு அன்புமணி செயல்பட்டதாக அவர் கூறியிருக்கிறார். ஆகவே இந்த அதிமுக பாமக கூட்டணி செல்லாது என்று கூறிய அவர் ஒரு நபர் ஒரு கட்சியோடு பேசி கூட்டணி அமைத்துள்ளார் என்றும் அன்புமணி கூட்டணி ஒப்பந்தம் போட்டாரா அல்லது கையெழுத்து போட்டாரா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக பாமக கூட்டணி என இபிஎஸ் மற்றும் அன்புமணி நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸ் அதற்கு பதில் அளித்திருக்கிறார். அதாவது அன்புமணி எனக்கு வேட்டு வைப்பார் என்று முன்பே எனக்கு தெரியவில்லை என்றும் அன்புமணி செய்த தில்லுமுள்ளு காரணமாகவே தான் அவரை பாமகவிலிருந்து நீக்கினேன் என்றும் என்னிடம் இருந்து கட்சியை பறிப்பதற்கு சதி திட்டம் தீட்டி சூழ்ச்சியோடு அன்புமணி செயல்பட்டதை மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் அன்புமணிக்கு கொஞ்சம் கூட தலைமை பண்பு இல்லை என்றும் ராமதாஸ் அன்புமணியை மோசமாக விமர்சித்துள்ளார். கூடுதலாக பாமக என்பது எனது கட்சி என்றும் இதில் யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆகவே இந்த கூட்டணியானது செல்லாது என்று கூறிய அவர் ஒரு நபர் ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் அன்புமணி கூட்டணி ஒப்பந்தம் போட்டாரா அல்லது கையெழுத்து போட்டாரா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது எனவும் அவர் விமர்சித்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக பாமக கூட்டணி என இபிஎஸ் மற்றும் அன்புமணி அவர்கள் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அதற்கு பதில் அளித்திருக்கிறார்.
அன்புமணி எனக்கு வேட்டு வைப்பார் என்று முன்பே எனக்கு தெரியவில்லை என்றும், அன்புமணி செய்த தில்லுமுள்ளு காரணமாகவே தான் அவரை பாமகவிலிருந்து நீக்கினேன் என்றும், என்னிடம் இருந்த கட்சியை பறிப்பதற்கு சதித்திட்டம் தீட்டி சூழ்ச்சியோடு அன்புமணி செயல்பட்டதை மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும், அன்புமணிக்கு கொஞ்சம் கூட தலைமை பண்பே இல்லை என்றும் ராமதாஸ் அன்புமணியை மோசமாக விமர்சித்துள்ளார். இதை தவிர பாமக கட்சியை உரிமை கொண்டாட யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை எனவும், இந்திய அளவில் நான் தான் இந்த கட்சியை உருவாக்கினேன் எனவும் அவர் கூறியிருக்கிறார். ஆகவே இந்த அதிமுக பாமக கூட்டணி செல்லாது என கூறிய அவர், ஒரு நபர் ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார் என்றும் விமர்சித்துள்ளார்.